இறைவன் நமக்குள்ளாகவும் இருக்கின்றார். அவரை நம்ம தியானிக்கின்ற பொழுது, அவரை நம்ம வணங்குகின்ற பொழுது, அவர் நம் மனதுக்குள்ளாக குடிகொள்ளுகின்றார்ன்னு அவர் கொண்ட நம்பிக்கையின் உறுதியின் காரணமாக, சரி நம்ம மனசுக்குள்ளவே கோயில் கட்டுவோமே, நம்ம ஏன் வெளியில போயிட்டு நம்மளால செங்கல் வாங்க கூட காசு கிடையாது. நம்ம உள்ளவே எப்படியெல்லாம் கோயில் கட்டணும்னு நினைக்கிறோமோ, இங்க யாரும் அப்ரூவ்டு தரமாட்டேன்னு சொல்ல போறதில்ல. எந்த பொருளுக்கும் யாரும் காசு கேட்க போறதில்ல. எந்த விதிமுறைகள் தப்பானாலும் யாரும் சட்டைய பிடிச்சு சண்டை போட போறதில்ல. சரிங்களா? அப்போ இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது, நம்ம மனதுக்குள்ளவே இறைவன் இருக்கின்ற பொழுது, மனதுக்குள்ள இறைவனே மனசுக்குள்ள இருக்கார். அவருக்கு இறைவனுக்கு மனசுக்குள்ள கோயில் கட்டுறது என்ன சிரமமா? அப்படிங்கிற மாரி அவர் ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கிறார். அவருடைய தினசரி வேலையே சாப்பிடுறது, தன் கடமைகளை முடிக்கிறது, அந்த மண்டபத்துல அமர்ந்தபடி கண்ண மூடிக்கிட்டு உள்ள கோயில் கட்டுறது. பார்க்கிறவங்களுக்குலாம் என்ன தெரியும்? பூசலார் வந்து கண்ண மூடிக்கிட்டு தூங்குறாப்டிப்பா. அவருக்கு என்ன கஷ்டமோ பாவம், முதுகுல படுத்தா எதுவும் இடிக்குதா என்னன்னு தெரியல. அவரு உட்கார்ந்துட்டு தூங்குறாரு, என்னவோ பண்ணிட்டு போறாருன்னு எல்லாரும் அவர் வந்து ஒரு 10ல் 1, 11 அத்தோடு ஒன்று இது ஒன்று அப்படிங்கிற கணக்குல அவர வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது தினமும் ரெகுலரா அவர் கட்டிட்டு இருக்காரு. இப்ப அவர் எப்படி கட்டுறாருன்னா, இப்ப மனசுல தானே கோவில். இப்படிங்கிறதுக்கு முன்பாக இந்த உலகத்திலேயே வேகமானது இந்த மனதை தாண்டி எதுவுமே கிடையாது. ஒரு கோவில் ஆகம விதிகளின்படி இந்த புவியில் நிர்மாணிக்கப்படுமானால், அதாவது கட்டப்படுமானால், எப்படியெல்லாம் அதுக்கு இடம் பார்ப்பாங்க. எந்த இடத்த ஏன்னா எல்லா இடங்கள்லயும் பண்ண மாட்டாங்க. அந்த ஜீவகாந்த ஆற்றல் மேலோங்கிய அந்த தன்மை கொண்ட மண்ல மட்டும் தான் அந்த ஆலய அமைப்புகள்லாம் எழுப்பப்படும்.